சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 91,600 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கத்தின் விலை 11,450 குறைந்தது. வங்கக்கடலில் உருவானது மோன்தா புயல். 12 மணி நேரத்தில் தீவிர புயலாக மாறும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னை, நாகை, பாம்பன், தூத்துக்குடி உட்பட 9 துறைமுகங்களில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். வங்கக்கடலில் புயல் உருவாகியுள்ளதால் போதிய கவனத்துடன் செயல்பட அறிவுறுத்தல். தமிழக கடலோர பகுதிகளில் மணிக்கு 35 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும். அடுத்த 4 நாட்களுக்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தல். சென்னைக்கு கிழக்கில் 560 கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டுள்ள மோன்தா புயல் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் மழை பெய்யும் என கணிப்பு. மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னை, திருவள்ளூரில் பரவலாக மழை. மழையில் நனைந்தவாறு பள்ளி, கல்லூரி சென்ற மாணவர்கள். வாலாஜாபாத்தில் தரைப்பாலத்தை மூழ்கடித்த பாலாற்று வெள்ளம். அவலூர் தரைப்பாலம் மூழ்கியதால் போக்குவரத்து துண்டிப்பு. தண்ணி அதிகமாக வர்றதுனால தான் வழி தடை பண்ணியிருக்கு. தரைப்பாலத்துக்கு மேலே தண்ணி போயின்னு இருக்கு. அதனால யாரும் போகக்கூடாதுன்னு சொல்கிறோம். இதை போங்க, ஏன்னா உயிருக்கு எதுவும் ஆபத்து ஏற்படுன்ற காரணத்துக்காகத்தான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இதை சொல்கிறோம். திருத்தணியில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து அருவி போன்று சாலையில் கொட்டிய தண்ணீர். தண்டவாளத்திலும் மழைநீர் தேங்கியதால் ரயில்கள் மெதுவாக இயக்கம். மோன்தா புயல் காரணமாக சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் படிப்படியாக மழை அதிகரிக்கும். இன்று இரவு முதல் கனமழை பெய்யக்கூடும் என சுயாதீன வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்தர் கணிப்பு. நாளை மாலை அல்லது இரவு காக்கிநாடா, மசிலிப்பட்டினம் இடையே மோன்தா புயல் கரையை கடக்கும் என தகவல். ஆந்திரா, ஏனாம், தென் ஒடிசா கடற்கரை பகுதிகளுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை. திருச்செந்தூரில் இன்று மாலை சூரசம்ஹாரம். முருகனின் பெருவிழாவை காண குவிந்துள்ள பக்தர்கள். சூரசம்ஹாரத்தையொட்டி திருச்செந்தூருக்கு 450 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். 250 சிசிடிவிகளை பொருத்தி கண்காணிப்பை தீவிரப்படுத்தியது காவல்துறை. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடிய மருது சகோதரர்களின் 224வது குரு பூஜை. சிவகங்கையில் 2000 காவல்துறையினர் பாதுகாப்பு.
தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் தொடங்கும் தேதி இன்று அறிவிக்கப்படும் என தகவல். மாலை 4:15 மணிக்கு டெல்லியில் செய்தியாளர்களை சந்திக்கும் தேர்தல் ஆணைய அதிகாரிகள். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தவேக தலைவர் விஜய் ஆறுதல். பாதிக்கப்பட்டவர்களை மாமல்லபுரத்தில் உள்ள விடுதிக்கு வரவழைத்து ஆறுதல் தெரிவித்தார். சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்த நாளையொட்டி நாடெங்கும் வரும் 31ஆம் தேதி ஒற்றுமை ஓட்டத்திற்கு ஏற்பாடு. பொதுமக்கள் பங்கேற்க பிரதமர் மோடி அழைப்பு. தங்க மகள் கார்த்திகாவுக்கு சென்னை கண்ணகி நகரில் உற்சாக வரவேற்பு. கண்ணகி நகரைச் சேர்ந்தவர் என்று பெருமையாக சொல்லுங்கள் என நெகிழ்ச்சி பேட்டி. எல்லாருமே கண்ணகி நகரை வெளியே போய் வேலை கேட்கறது கூட அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இப்போ நான் கவர்மெண்ட் ஜாப் போறேன். இப்போ நான் பெருமையா சொல்லுவேன், எங்க கண்ணகி நகர் மக்களையும் பெருமையா சொல்லுவேன். நான் யாருன்னா கண்ணகி நகர் ஆளு அப்படின்னு சொல்லுவேன். மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியா வங்கதேசம் இடையான ஆட்டம் மழையால் ரத்து. மற்றொரு போட்டியில் இங்கிலாந்து அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் நியூசிலாந்தை வீழ்த்தியது. கடலோடு போட்டி போடும் பக்தர்கள் தினமும் கூடும் தெய்வாம்சம். திருச்செந்தூர் கடற்கரையில் சூரவதம். திருச்செந்தில் ஆண்டவருக்கு வெற்றிவேல் வீரவேல். சுற்றி வந்த பகைவர் தம்மை தோள் நடுங்க வைத்த எங்கள் சக்திவேல். கருணை கடலே என கந்தனை நாடும் பக்தி உள்ளங்கள். உங்கள் புதிய தலைமுறை டிஜிட்டலில் இன்று பிற்பகல் 3 மணி முதல்